அவர் அந்த காதலை வெளிப்படுத்துகிற விதம் ரொம்ப ஒரு அழகா அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அவர் எப்படி வெளிப்படுத்துறாரு அப்படின்னா, ஒரு நாவல்ல சொல்ற மாதிரி வந்து வெளிப்படுத்துறாரு. அந்த அந்த நாவல் எழுதி முடிச்சாச்சு. திரும்ப இன்னொரு ஒரு நாவல் நம்ம ஆரம்பிக்க போறோம்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது, ஒரு ஓவிய கலைஞன் அவருடைய வாழ்க்கைய சொல்ற மாரி அவர் வந்து சொல்றாரு. அந்த ஓவிய கலைஞன் வாழ்க்கைய வந்து அவர் சின்ன வயசுல இருந்து நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு. அவருடைய அப்பா இறந்தது, அவர் சின்ன வயசுல இறந்தது. அது அவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்து. அதுக்கு பிறகு அவருக்கு நடந்த காதல் தோல்விகள், அதுக்கு பிறகு அவர் சந்தித்த மனிதர்கள், அதுக்கு பிறகு அவர் சிறையில அந்த சந்தித்த மனிதர்கள், கைவிடல்கள் நெறைய இருக்கிறது. இது எல்லாத்தையும் வந்துட்டு அவரு எல்லாத்தையும் வந்து சொல்றாரு. அப்ப அண்ணா வந்து கெஸ் பண்றா. இது அவரோட வாழ்க்கை, அந்த சுயசரிதையோட தான் அந்த வாழ்க்கைய அவரு சொல்றாரு அப்படிங்கிற மாரி அவளுக்கு வந்து தோணுது. அதுக்கு பிறகும் சொல்றாங்க. அப்புறம் சொல்றா, "நீங்க ஏன் அந்த மனிதரை இவ்வளோ ஒரு கொடூரமா சித்தரிக்கிறீங்க? அவர் வந்து அவ்வளோ கஷ்டங்கள் மத்தியில இருந்தாலுமே, ஒருபோதும் அவரு வந்துட்டு மனிதர்கள வந்து வெறுக்கவே கிடையாது. அவருக்கு வந்து ஒரு நல்ல மனசு வந்து இருக்கு. ஆனா நீங்க அவங்க மேல இவ்வளோ கொடூரமான ஒரு கற்பனைகள வந்து கொண்டு வரக்கூடாது." அப்படின்னு அண்ணா சொல்றா. அப்ப தஸ்யஸ்கி சொல்றாங்க, "அது எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா இத்தன இத்தன பிரச்சனைகள் இல்ல, இவ்வளோ சூழல்களுக்கு பிறகு அவனுடைய மனத உன்னால புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம் தான்." அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. ஒருவேளை அந்த நேரத்துல தான் அந்த ஒரு பெண்ண அவங்க சந்திக்கிறாங்க. அந்த பெண் பேரு வந்து அண்ணான்னு வச்சுக்கலாம் அப்படின்னு அவரு சொல்றாரு. அண்ணா என்ன நினைக்கிறாங்கன்னா, இதற்கு முன்னாடி தஸ்தயேவ்ஸ்கிக்கு ஒரு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. அது அவங்களுடைய பேரும் வந்து அண்ணா தான். ஒருவேளை அவங்கள தான் அவங்க மென்ஷன் பண்ணி சொல்றாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவர் வந்து அந்த கதைய வந்து நரேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ எல்லாமே நரேட் பண்ணதுக்கு அப்புறம் அண்ணாவுடைய ஒரு பதில் இதுவாக இருக்குது. ஒருவேளை அப்போ வந்து அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அத மட்டும் நான் படிக்கிறேன். அதுல அவரு சொல்றாரு, "ஒருவேளை அந்த ஓவியன் நான் தான் என நினைத்துக்கொள். நான் உன்னிடம் என் காதலை சொல்லவும் செய்கிறேன். எனில் நீ வாழ்வு முழுவதும் என்னுடன் இருப்பாயா? சொல்" அப்படின்னு சொல்லிட்டு, "உன்னோட பதில் என்னவாக இருக்கும்?" அப்படின்னு தஸ்தயேவ்ஸ்கி கேட்கிறாரு. அப்போ அவங்க வந்து அந்த நேரத்துல அவரோட முகம் வந்து ஒரு கடுமையான ஒரு வேதனையில என்ன சொல்லுவா? நம்மள நிராகரிச்சுருவாளா? ஒருவேளை நம்மள விட்டு போயிடுவாளா? அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட, அந்த ஒரு பதற்றத்தோட அவர் வந்து காத்துட்டு இருக்காரு. அப்போ அண்ணா ஒரு பதில் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, "என்னுடைய பதில் இதுவாக தான் இருக்கும். நான் உங்களை நேசிப்பேன். அந்த நேசம் வாழ்வின் முடிவு வரை நிலைத்திருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அந்த பதில வந்து சொல்றாங்க. அ அ இப்படிதான் அவங்களுடைய அந்த காதலும் நிறைவேறுது. அதுக்கு பிறகு அவங்களுடைய திருமண வாழ்க்கைக்குள்ளாகவும் அவங்க போறாங்க. இந்த நாட்குறிப்பு முழுக்க படிக்கும்போது, யோசிக்கும்போது என்ன அப்படின்னா,